Udayagiri School Herbal Garden. Central Sector Theme on Conservation and Sustainable Management of Medical Plants. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவரை பூத்து நடத்தினா இந்த பார்க்காம போக மாட்டேன். இந்த மாதிரி அத்தி மரம் அத்திக்கா அது அந்த இந்த பாட்டு. ஆமா அந்த பாட்டு தான். அத்திக்கா அத்தி மடி மேலே அடிக்கு ட்ரீ ஹவுஸ். நைட் வந்து புலிகள் ஏதாவது வருதான்னு பாக்குறது மேல. எனக்கு இங்க புலி இருக்காது. உண்டா? ஆமா புலி உண்டா? புலி 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 இல்ல புலி புலி புலி. குண்டு மற்றும் துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டு உலகத்தில் சிதைந்த பகுதி செத்த பகுதிகள். அந்த இது இது அந்த இதுதான் அந்த என்னது மிலிட்டரி பேஸ்ல வந்து நம்ம அணுகுண்டு பீரங்கி எல்லாம் செய்யற இடம். பீரங்கி தான் போட்டிருக்கு. பீரங்கி குண்டுகள். ஆமா அந்த பீரங்கி இதெல்லாம் பிடிச்சி அடிக்குது. அது வந்து உடஞ்ச இடம் இது. வார்த்தாண்டா வருமா வாங்கி கொடுத்த நம்மாட்டி வரக்கூடாதா? வெளியே போடு போடு. பர்மிஷன் இல்லாம உள்ள போனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இருக்கலாம் மக்களை. இன்னொன்னு இது எல்லாமே ஓகி புயல் மரம். ஓகி புயல் இது வந்து இது வரைக்கும் அப்படியே வச்சிருக்காங்க. ஓகி புயல் வந்து ஒரு 4-5 வருஷம். புஷ்பா மரம் கிடக்குது. இவனை என்ன பிடிச்சிட்டு போற ஊருக்கு கைஸ். அடுத்த ஏஜே டாக்ஸ் பதிலா மெரின் டாக்ஸ்ன்னு வரும். அப்படியே வரதுல ஒவ்வொரு ராசிக்கு என்ன மரம் ராசி கடை கும்பத்துக்கு பார்த்துட்டு கும்பத்துக்கு எனக்கு ராசி பலன் கும்பம். கும்ப ராசி அவுட்ட நட்சத்திரம். நான் உலகத்திலேயே ராசி அவுட்ட நட்சத்திரம். எனக்கு சிரிக்கா ஏன்னா அவுட்ட நட்சத்திரம்ல மரநாய். நாங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு காட்டியிருந்தோம்ல. ஆனா எனக்கு அதை பார்க்க ரக்கூன் மாதிரி இருந்துல. அது வளருமா காணும். ஏதாவது குட்டி இல்ல. இது ரக்கூன் இல்ல. இது ரக்கூன். ரக்கூன் ஒரு தமிழ்ல மரநாய் இந்த பேரு இல்ல. கீழே பேரு ஏசியன் பாம் சி கைஸ். எனக்கு இங்கிலீஷ் படிச்ச தெரியாது. நான் தமிழ் மீடியம். டி லெனாய் கல்றைக்கு செல்லும் வழி. அரசர் காலத்துல வந்து இவரு தான் இவரு தான் வந்து மிலிட்டரி பேஸ் நடத்திட்டு இருந்தவர். இவருக்கு அடக்கம் பண்ண அடங்கதான் காட்டிதாரன். அடிச்சு பூத்தி வச்சிருக்கானு அவரை. நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு மிலிட்டரி நடத்திட்டு இருந்தவரை அடிச்சு பூத்தி நாங்க உதயகிரி ஓட்டைக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா இங்க போகணும்னா நிறைய தூரம் நடக்கணும். உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இது ஜாலியா இருக்கு. டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப் நடக்கிறது நல்லதுதான். நடக்கிறது நல்லதான். வழி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு இடம். இடம் ஒரு லவ்வர்ஸுக்கு வந்து ஒரு தீம் ஆங்கிள் காட்டிதாரே மக்களே. தடட தானதோம் தனதாரதோம் தன தானதோம். ஃபுல்லா சுத்தி அங்க இங்க காடாதான் இருக்கு. இல்ல இல்ல நிறைய பாட்டுக்கு எடுக்கலாம். நீங்க நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல வண்டியே கிடையாது. அப்ப அவங்க இங்க இருந்து நடந்துதான். இன்டர்லாக் கிடையாது. மண் ரோடு தான். அவங்க மாட்டு வண்டி உண்டோ. ஏதோ அவங்க மேக்சிமம் கொஞ்ச தூரம் நடந்து குதிரையிலயும் அந்த திங்ஸ் எல்லாம் எதுலயாவது ஒண்ணு ஏத்திட்டு போயிருப்பாங்க. உண்மையில இங்க பாருங்க. இந்த பேக்க பாருங்க. அப்படியே பாத்தீங்களா? அப்படியே இருக்கு. அப்படி ஒண்ணும் கிடையாது. இவன் நைட்டான பேனே ஓடுவான். 2 சைடும் காடு. ஒண்ணுமே வராது. இவன் அதுக்கே படிச்சிட்டு இருக்கான்.
உங்களுக்கு ஒரு ஒரு நைட் vlog நாங்க இங்க இறங்குச்சுன்னா என்ன செய்வோம்? சிங்கம் ஒண்ணு இங்க வர வாய்ப்பு இல்லை. சரி, அது பாம்பு பாம்பு விரட்டினா நேரா ஓடணும். பாம்பு விட்டு நேரம் சிங்கம் விரட்டினா வளைஞ்சு ஓடணும். பண்டு இங்க ஸ்கூல்ல சொல்லி வந்துருது. அது வளைஞ்சு ஒரு யானை 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 சரியா. சிங்கம் விரட்டினா ஒண்ணும் கிடையாது. நின்றான் ஒரு 7 நிமிஷத்துக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, வீட்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க, முடிச்சு கையும் கதம் மூகையா. நம்ம எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகணும் அண்ணே. நாங்க ஸ்லோவா நடப்போம். நீ அண்ணன் வந்தாச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். அது நான் இருக்கேன் கைஸ். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடப்பேன். இந்த vlogல இன்னும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும். போக 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 இவர் வெளிநாட்டுக்கு போவார் அடுத்த வாரம். சில டைம் யாருமே இருக்க மாட்டோம். நான் ஒத்த இருந்து vlog எடுப்பேன். ஆமா, இவன் வெளிநாட்டுக்கு போயிடும் அடுத்த மாசத்துல இருந்து. அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஜனவரிலன்னு சொன்னேன். இதுவரை நடக்கல. பாருங்க, எனக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வருவீங்கன்னா ஒன்னு காலத்துல இல்லைன்னா ஒரு அந்தி டைம். அந்திக்கு எத்தனை மணி வரை இருக்கும்? 4 மணி வரை தான் இருக்கும். டைம் சொல்லியும் 9ல இருந்து 4 மணி வரை. இங்க நிறைய பஞ்சு மரம். பஞ்சு மரம் இதுலதான் மெத்த செய்யணும். ஆனா பஞ்சு ஒண்ணும் காணல. இப்பதான் குறுத்துட்டு இருக்கு. இலவம் பஞ்சு. இது வெயில்ல நடந்து இந்த நிழல் ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பக்கமும் மரமும். இங்க பாரு, இந்த வியூ பாயிண்ட் வேற லெவல் இருக்கு. தண்ணி 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கு. உண்மையிலே அந்த காலத்துல உள்ள மக்கள் வந்து என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இயற்கையாவை நல்லா ரசிச்சு வாழ்ந்துருக்கணும். ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல் காடு அழகா இருக்கு. இது எப்படி ஒரு 1007 இதுதான் பஞ்சு. அந்த மெத்த செய்யும்ல அந்த பஞ்சு. முன்னாடி என்ன தெரிஞ்சு இது ஒரு 1741. அது எத்தனை போட்டு அந்த ஒரு டைம்ல தான் இது நடந்தது. அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா, அது கொஞ்சம் நல்ல காலம். மார்த்தாண்டவர்மா எல்லாம் அந்த அளவுக்கு கொடூரப்படுத்துற அரசர் கிடையாது. இப்பொழுதுமே இந்த இடம் வந்து திருவனந்தபுரம் அந்த சரௌண்டிங்ல தான் இருக்கு. நம்ம எல்லாருமே அரச வழியில இருந்து வந்தவங்க தான். அப்படிதான் சொல்லி நினைக்கேன். கன்னியாகுமரியில அரசர் உண்டு, தஞ்சையில அரசர் உண்டு, மதுரையில அரசர் உண்டு. நான் எல்லாம் ஹிஸ்டரி படிக்கும் போது என்ன சொல்லி வரணும். அந்த தஞ்சாவூர்ல அவருக்கு ஒரு இது உண்டு கல்ற. அது கொஞ்சம் ஆமா ஃபேமஸ். வந்துட்டோம். அவரை புதைக்கப்பட்ட இடம். படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, அந்த பேக இடம் காட்டுவணும். அதே மாதிரிதான் இருக்கு. அந்த என்ட்ரி வந்து உண்மையிலேயே அந்த காலத்துல அவ்வளவு ஐடியா பண்ணி இந்த கல்றைய பாருங்க. நம்ம ஒரு சர்ச் ஷேப்ல இருக்கு. சார் மார்த்தாண்டவர்மர் காலத்திலும் அவருக்கு பின்பு கார்த்திகை திருநாள் ராமவர்மர் காலத்திலும் முன்னர் டச்சு படை தலைவராகி இருந்த டில்லனாய் என்பவர் திருவாங்கூர் படை தளபதியாக பணியாற்றி கிபி 1777 இயற்கை எதிர்த்தார். உதயகிரி கோட்டை வளாகத்திற்குள்ளே இவருக்கு கல்லறை எழுப்பப்பட்டு அதில் தமிழ் மற்றும் இலத்தீன் மொழியில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கல்லறையில் டச்சு அரசு சிரமம் பொறிக்கப்பட்டுள்ளது. டில்லனாய் கல்லறையின் அருகாமையில் அவரது மனைவி மார்க்கோட்ரோட்டோ டுலாய், அவரது மகன் ஜான் டிலாய் மற்றும் அவரோட பணிபுரிந்த அடுத்த நிலை ராணுவ அதிகாரி பீட்டர் பிளர்கி ஆகியோர் கல்லறைகள் காணப்படுகின்றன. கைஸ், 1774 உள்ள கல்லறை பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, அந்த காலத்திலேயே ஓப்பன் கல்லறை பாருங்க. இது இப்ப கட்டினது இல்ல, அந்த டைம் கட்டினதாரு. பாருங்க, அந்த டைம் என்ன இல்லாம கல்லு போட்டு எக்கோ வேற அடிக்குது. ஓப்பன் பிளேஸா இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த காலத்துல இப்படி ஒரு கல்லறை கட்டி இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சில இது அவரோட கல்லறை. அந்த டைம் உள்ள தமிழ் எழுத்து மனசே ஆவல்ல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறது நல்லா இருக்குன்னா அந்த டைமே இவ்வளவு ஐடியா. இப்போ உள்ளவங்களை விட அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு உண்மையிலே ஐடியா இருக்கு. ஆனா நீங்க வந்து எல்லா அரண்மனை பார்த்து பாருங்க, சூப்பரா கட்டியிருப்பாங்க. அப்படிதானே ஆச்சுது? அப்படிதானே? உண்மையிலே அந்த காலத்துல வந்து அவ்வளவு அழகான ஐடியா உள்ளவங்க. அரண்மனை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா அறையில எல்லா அறையில இருந்தும் தப்பிச்சு போற அளவுக்கு உள்ள வழிய வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. பாருங்க, உண்மையிலே அந்த டாப் எல்லாம் பாருங்க சூப்பரா கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க உண்மையிலே நல்ல ஐடியா உள்ளவங்க.
மக்களே, ஆனா நம்ம நாட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கேன். இதே மாதிரி வேஸ்ட் போடுறது, பிளாஸ்டிக் பாட்டில், இதுக்குதான் குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. இவனே அப்படிதான் போடுவான், அது வேற விஷயம். இது கிணறு, இது எனக்கு தெரிஞ்சு இப்பதான் தோண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காலத்துலயும் கிணறு உண்டு. ஆனா அவங்க இல்ல அந்த டைம் குளம் தான் உண்டு, இல்ல குளம் தான் உண்டு, கிணறு கிடையாது. கிணறு இப்பதான் உள்ளது. இனி நம்ம அங்கோட்டு போவோம். இனி வெளியேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. உண்மையிலேயே இது வந்து லவ்வர்ஸுக்கான இடம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து நல்ல ஹிஸ்டரி பத்தி படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இது உண்மையிலேயே நல்ல யூஸ். நீங்க வந்து 18th century முன்னாடி எல்லாம் நல்ல மக்கள் வந்து சத்தா இயற்கையா நல்ல ஆரோக்கியமா இருந்தது. காரணம் என்னன்னா அந்த டைம் வந்து வண்டி கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, ஃபுட்டு நல்ல ஃபுட்டு, நல்ல ஹோட்டல்ஸ் ஒன்றும் அந்த டைம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 18th century அப்புறம் பண்ணையார் காலத்துல தான் காரு, அந்த பைக்கு இதெல்லாம் வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் கிடையாது, பண்ணையார் அங்கங்கேயா ஒண்ணு அதான் பண்ணையார், அதேதான் மாதிரி அதேதான் பண்ணையார். பண்ணையார் கிட்ட இருக்கும், ஆனா அவங்க வேலை செய்யறவங்க கிட்ட இருக்காது. அடுத்து போக 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 உண்மையில வேணுமா கேமரா? 19th century 20th century எல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ண தொடங்குறாங்க. அப்போ கொஞ்சம் ஃபுட்டு ஓரளவுக்காவது இந்த 20th century வரை ஃபுட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு இருந்து. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ஸ். இப்போ நான் ஓகே நாக்கு வளருது. இப்போ உண்மையில சொல்லணும்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய விஷயத்துல நல்லாவும் இருக்கு. ஆனா ஃபுட்டு எல்லாத்தையுமே இம்யூனிட்டி பவர் வந்து கம்மி. ஏன்னா நம்ம வந்து மொபைலு வீட்டுக்குள்ளேயே, இதுவும் மொபைல் தான், அதான் விஷயம். நானும் மொபைல் யூஸ் பண்ணுவேன். ஆனா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ உள்ள பசங்க வந்து சின்ன வயசுலயே நிறைய மொபைல் யூஸ் பண்றாங்க. இன்னொன்று நம்ம வந்து சாப்பிடாட்டி அவங்க அழுதாலே மொபைலை கொடுக்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் இதாக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு கேமு, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த ஐக்யூ மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதை சும்மா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பசங்க கொஞ்சம் கூட நல்லா டெவலப் ஆகும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருமே ஃபுட்டை கொஞ்சம் கரெக்டாக எடுக்க மாட்டோம். அதனால நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமே நமக்கு ஆமாம் அதுவும் கரெக்டு தான், ஹார்ட் பீட் எல்லாம் கொஞ்சம் அதிகம் ஆகும், இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அந்த கால மக்கள் மாதிரி வாழ முடியாது, ஆனால் கொஞ்சம் மாற்றலாம். ஓகே, நான் வந்து இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுவேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பாய். குழந்தைங்களோட இது இன்ட்ரெஸ்ட்டை பாருங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட இடத்துக்கு எல்லாம் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து நம்ம ஹிஸ்டரிக்கு எல்லாம் சொல்லி விடுங்க. ஹலோ, பாய் 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 பாய். இவங்க 2 பேரும் தனியா போகணும். இவளை யாரா சாக்கு எடுத்து படிப்போம். இவளை குழந்தைங்க பயிரல இங்க பாருங்க. இது எப்படி, இதுல நம்பிக்கை இருக்கவங்க பாத்துக்கோங்க. மேஷம், சந்தன, வேங்கை, ரிஷபம். இது இங்க உள்ள கேண்டீன்ல ஒண்ணு வாங்கி தராம போறான் அந்த ஓனரு. இங்க வந்து ஜிபேல கைஸ் ஒண்ணு பண்ண முடியாது. வாங்க பா 12 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஜிபே உண்டு. ஜிபே இல்ல, இவங்க என்ன டெவலப் ஆகலன்னு சொல்லுச்சுன்னா வாங்க பார் இருக்கு, சாக்கோ பார் 22. ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கா? நான் எங்கள்கிட்ட வாங்க பைசா இல்ல. ஒரு கோயில் இருக்கு உள்ள. அந்த டைம்ல இந்த அணுகுண்டுல, இது அணுகுண்டா? ஆமா இதான் இதான் அந்த அணுகுண்ட அங்க போற ஏகப்பட்ட அடிக்க வச்சிருக்கேன். அணுகுண்டு பீரங்கில போடுற குண்டு. அந்த பட்டை அடிச்ச அந்த மாதிரி இது பாக்குற மாதிரி இருக்கு, ஷார்ட் புட் மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? மரத்தை அடிச்சா நம்ம இது வெடிச்சு அந்த இது வெடிச்சதா இது திரும்ப அரிச்சது. அந்த மேல உள்ள தோடு போயிருக்கு பாத்தியா? இது கொஞ்சம் பெருசு. இது போட்டா ஒரு 10 கிலோமீட்டர் காணாது, சின்னது. இது அந்த காலத்துல இறச்சி கொத்த இது யூஸ் பண்ண குத்தி. ஃபர்ஸ்ட் இயர் growth இருக்கும். ரைனி சீசன்னா அந்த மரம் வந்து போயிருக்கும், ட்ரை சீசன்னா இந்த மாதிரி வெடிச்சிருக்கும். அது வந்து ஸ்கேர் ஃப்ரம். இதெல்லாம் நிறைய பேர் படிக்கணும். இந்த ஃபாரஸ்ட்ல உள்ளவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுனா லைட் ஒன்று அடிச்சு விடுங்க கமெண்ட்ல. கையில ஏதோ அடிபட்டிருக்கு. ஏதோ சொறையால செஞ்சு கையில அடி வாங்கிருக்கேன். ஊஞ்சல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க வாடகை. அமுக டுமுக அமால் டுமால்.